வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே 2ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1536ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் அரசி ஆன் பொலின் முறை பிறழ் புணர்ச்சி, தகாப்பாலுறவு, மாந்திரீகம், தேச துரோகம் போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டார். 1568ஆம் ஆண்டில் லொக் லெவன் அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டிருந்த ஸ்காட்லாந்து அரசி 1ஆம் மேரி அங்கிருந்து தப்பி வெளியேறினார். 1808ஆம் ஆண்டில் மேட்ரிட் மக்கள் பிரான்சிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். 1889ஆம் ஆண்டில் எத்தியோப்பியாவின் அரசர் 2ஆம் மெனலிக் இத்தாலியுடன் செய்து கொண்ட அமைதி உடன்படிக்கையின்படி எரித்திரியாவின் முழு பகுதியும் இத்தாலிக்கு தரப்பட்டது. 1906ஆம் ஆண்டில் இடை செருகிய ஒலிம்பிக் விளையாட்டுகளின் இறுதி நிகழ்வுகள் ஏதென்ஸில் நடைபெற்றன. 1933ஆம் ஆண்டில் ஹிட்லர் ஜெர்மனி நாட்டின் தொழிற்சங்கங்களை தடை செய்தார். 1941ஆம் ஆண்டில் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இடம்பெற்ற ஈராக்குக்கு எதிரான இராணுவ புரட்சியை அடுத்து பதவியை இழந்த இளவரசர் அப்துல்லாவை மீண்டும் பதவியில் இருத்த ஐக்கிய ராஜ்யம் ஆங்கிலேய ஈராக்கிய போரை தொடங்கியது. 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது பெர்லினை தாம் கைப்பற்றியதாக சோவியத் ஒன்றியம் அறிவித்தது. ஜெர்மனிய படை இத்தாலியில் சரண் அடைந்தன. 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்காவின் வான் படையினர் ஜெர்மனியில் ஓபோலின் வதை முகாமை விடுவித்தனர். இங்கு 1000 கைதிகள் இறந்து காணப்பட்டனர். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது டச்சு கைதிகள் முகாமில் இருந்து ஆஸ்திரியா நோக்கி சென்று கொண்டிருந்த கைதிகளை பவேரியாவில் வழிமறித்த அமெரிக்க இராணுவம் நூற்றுக்கணக்கான கைதிகளை விடுவித்தது. 1946ஆம் ஆண்டில் இலங்கை கேகாலையில் நேவ்சுமேர் தோட்டத்தில் இந்திய தமிழர் குடியிருந்த 400 ஏக்கர் காணிகள் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டன. 1952ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது ஜெட் விமானம் டி ஹாவிலண்ட் கொமெட் 1 தனது முதல் பறப்பை லண்டனில் ஜோகன்ஸ்பர்க் நகருக்கு மேற்கொண்டது. 1964ஆம் ஆண்டில் வியட்நாம் போரின் போது சாய்கோன் நகரில் அமெரிக்க கப்பல் ஒன்று குண்டுவெடிப்பில் மூழ்கியது. 1964ஆம் ஆண்டில் 8027 மீட்டர் உயரமுள்ள சிசாபங்மா மலையின் உச்சியை சீனாவின் 2 மலையேறிகள் எட்டினர். 1972ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் ஐடோஹா மாநிலத்தில் நிலத்தடி சுரங்கம் ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 91 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 1982ஆம் ஆண்டில் ஃபாக்லாந்து போரில் பிரித்தானியாவின் கொன்கரர் என்ற அணுக்கரு ஆற்றல் மூலம் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் அர்ஜென்டினாவின் போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்தது. 1989ஆம் ஆண்டில் பனிப்போர் காலத்தில் ஆஸ்திரியாவுடனான எல்லையை ஹங்கேரி திறந்து விட்டதில் பெரும் அளவிலான கிழக்கு ஜெர்மனி மக்கள் அங்கிருந்து வெளியேறினர். 1994ஆம் ஆண்டில் போலந்து கதான்ஸ்க் நகரில் பேருந்து ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் 32 பேர் உயிர் இழந்தனர். 1998ஆம் ஆண்டில் ஐரோப்பிய நடுவண் வங்கி பிரசல்ஸ் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது.
2004ஆம் ஆண்டில் நைஜீரியாவில் 630 முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்களால் கொல்லப்பட்டனர். 2008ஆம் ஆண்டில் சூறாவளி நர்கீஸ் மியான்மரில் தரை தட்டியதில் 1,38,000 பேர் உயிர் இழந்தனர். 2011 செப்டம்பர் 11ஆம் தேதி தாக்குதலுக்கு காரணமானவரும் CIA-யினால் தேடப்பட்டு வந்தவருமான உசாமா பின் லாடன் பாகிஸ்தானில் ஆப்டாபாத் நகரில் அமெரிக்க சிறப்பு படையினரால் கொல்லப்பட்டார். 2011ஆம் ஆண்டில் உணவின் மூலம் பரவும் கோலி ஜீரண மண்டல தொற்று நோய் ஐரோப்பாவை முக்கியமாக ஜெர்மனியை தாக்கியதில் 30 பேர் வரை உயிர் இழந்தனர். 2012ஆம் ஆண்டில் நார்வே ஓவியர் எட்வர்ட் மஞ்ச் வரைந்த அலறல் என்ற ஓவியம் நியூயார்க்கில் இடம்பெற்ற ஏலத்தில் $120 மில்லியன் விற்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தான் பதக்சான் நகரில் இடம்பெற்ற மண் சரிவுகளில் சிக்கி 2500 பேர் காணாமல் போயினர். மேலும் மே 2ஆம் நாளானது ஈரான் நாட்டில் ஆசிரியர் தினமாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.